அவன் நினைவோடு நம்ம இருக்கும் பொழுது 33ல் 43 உங்கள் இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே, இன்னும் அவனுடைய வானவர்களும் அவ்வாறே, மேலும் அவன் நம்பிக்கையாளரிடம் மிக்க இருக்க முடியும். நம்ம இருளிலிருந்து ஒளிக்கு வர்றதுக்கு இந்த அவன் நினைவு அதிகம் தேவைப்படுது. இல்லைன்னு சொன்னால் ஒளியிலேருந்து இருளுக்குள்ளே போயிடும், மனசோடைய ஆரம்பிச்சிடும், கவலைப்பட ஆரம்பிச்சிடும், துக்கப்பட ஆரம்பிச்சிடும், மனசு பாரமாயிரும், மனசு வெந்து போயிடும், நொந்து போய் இதெல்லாம் ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க தான். இப்போ மனசு எப்பயுமே சமானமாக இருக்கணும்னு சொன்னால் அவன் நினைவிலே வாழ வேண்டியது. அப்படி நினைவு வாழணும்னு சொன்னால் முதல் காலையிலே மாலை ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாக நம்ம மற்ற நேரங்களில் இரவு நேரங்களையும் மொழி போகும் பொழுது அந்த கைகால் முகத்தை கழுவிட்டு கொஞ்ச நேரம் அவனுடைய நினைவு இருக்க வேண்டியது. ஏன்னா முதல் நாள் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் தூங்கி எந்திரிச்சோடனே நமக்கு எல்லாம் அறிவிக்க செய்வான். அதில் ஏதோ 1-2 நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது எந்திரிச்சோடனே மோகங்கள் கிட்ட உட்காரும்போது நேற்று நம்ம கோவப்பட்டுட்டோம், நேற்று நம்ம அவசரப்பட்டோம், நேற்று நம்ம தேவையில்லாத பிரச்சனை பேசிகிட்டு இருந்தோம், என்னெல்லாம் தவறு பண்ணோமோ அவங்களுக்கு தனியாக அறிவிக்கப்படும் பொழுது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். ஆமாம் இதெல்லாம் பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிட்டு இருக்க, நீ மீட்டு கொடுத்துரு, திரும்பி இந்த காரியம் இடுவான பார்த்துக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு அவனுடைய நினைவுகளை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அழகான சூழ்நிலை இரவு நேரங்கள் அமையுது. ஆனால் நம்ம தவற விட்டுரும். ஏன்னு சொன்னால் தூக்கத்திலேயே நம்ம இருக்கிறோம், அல்லது முழிப்பு வந்தோடனே உடனே மறுபடியும் படுத்துக்கிறோம். எந்திரிச்சு முகங்கால் கழிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துன்னு சொன்னால் அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 39:9 எவர் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராகவும் உறுதியுடன் நிற்கிறாரோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? நிச்சயமாக நல்லறிவு உடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவர் தான். இப்போ மறுமையை ஆதரவு வச்சு அவருடைய கருணையை ஆதரவு வச்சு யார் இரவு நேரங்களில் முற்றிலும் பணிந்தவராக உறுதி நிற்கிறாங்களோ, இரவு நேரங்களில் முழிப்பு வரும்போது நம்ம நேரத்தை அலாரம் வச்சுட்டு எந்திரிக்க அவசியம் கிடையாது. படுக்கிறோம், எந்திரிச்சோன்னு 11-12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, முழிப்பு வருது, கொஞ்ச நேரம் முழிப்பு வந்தாலும் எந்திரிச்சு முகங்கள் கழிட்டு உட்காந்துட்டோம்னு சொன்னால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பரவாயில்ல. ஆனால் அல்லாட உதவி தேடிட்டு மறுபடியும் படுத்துட்டு மறுபடியும் தூங்கிடலாம். அந்த இரவு நேரங்களும் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துன்னு சொன்னால் நம்ம நன்மைக்கான வாய்ப்பு நிறைய இழந்துட்டு அர்த்தம். சில நேரம் தூக்கம் வராமல் போட்டு படுப்போம், அப்போயாவது இரவு திரும்புகிறோமா? இல்லை, அவனை மறந்து தூக்கம் வரலேன்னு புலம்பிட்டு இருக்க மொழியே தூக்கத்தை எல்லாம் தடுத்து வச்சிருக்கான். காரணம் அவன் பக்கம் திரும்புறதுக்காக, அல்லது தூக்கத்தில் விழிப்பு கொடுத்துட்டான் அவன் பக்கம் திரும்புறதுக்காக.